பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்டாதாக நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த அருமையான வேளையில் இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக உபாகமும் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் அறிய வேண்டிய காரியங்கள் சில வேளைகளில் நமக்கு மற்றவர்களால், நண்பர்களால், உறவினர்களால் சில வேளைகளில் சில மனபாரங்கள் இருக்கிறதை நான் கேட்க முடிகிறது. ஐயா, என்ன அவங்க சபிச்சிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வருத்தப்படுகிற ஒரு காரியத்தை நான் என் காதுகளினாலே கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபித்தது உண்டு. அதன் அடிப்படையில் தான் இந்த சப்ஜெக்டை அவங்க மத்தியில் வைக்கிறேன். பல தடைகள் உண்டாகுகிறது, போராட்டம் இருக்கிறது. நான் இப்படி நடந்து கொண்டது நிமித்தமாக அல்லது நான் அவர்களை மனநோகும்படிக்காக செய்தது நிமித்தமாக இப்படி எனக்கு பிரச்சனை வந்திருக்கிறதா, என்னுடைய பிள்ளைக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கிறதா என்று சொல்லி மனசாட்சி உள்ள மக்கள் சில காரியங்களை குழப்பி கொண்டு இருக்கிறார்கள், மனதளவில் குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். எந்த நாள் காலை பொழுது கூட ஒரு வாலிப சகோதரி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை குறித்ததான காரியத்தில் அந்த ஆசீர்வாத குறைவின் நிமித்தமாக அவர்கள் பல காரியங்களை பற்றி என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார்கள். அதனால் சாபமா, எதனால் சாபமா என்று சொல்லி நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது உண்டா? இல்லைங்க, நாங்கள் பரமர கிறிஸ்துவங்க தான், ஆனாலும் கூட ஒரு பயம் அச்சம் என்று வருகிறது என்று சொல்லி, எனவே நம்புகிறார்கள் சாபத்தை, மற்ற காரியங்களை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று நீதிமொழியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எனவே இந்த செய்திக்கு தலைப்பை நான் கொடுக்கிறேன், இயேசு உயிரோடு இருக்கும் வரை என்கின்ற ஒரு தலைப்போடு கூட இதை பேசுகிறேன். காரணம் என்னவென்றால், இதை பிரசங்கித்து கொண்டு இருக்கிற நான் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கூட தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது நீ நினைக்க வேண்டிய காரியம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நினைவு கொள்ள என்று சொல்வார். எனவே அதே வார்த்தையை தான் இந்த வேளையில் உங்கள் மத்தியில் நான் பயன்படுத்த விருப்பப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஏனோ சில வேளைகளில் சில சோதனைகள், வேதனைகள் வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு விலகி அவிசுவாசம் மேலிடுகிறதாக காணப்படுகிறது. அதனால் உங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் மரித்தார், ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 அவர் கூறுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கு இந்த பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபிக்கிறதாக இங்கு கூறப்படுகிறது. ஆனாலும் கூட அவனுக்கு செவி கொடுக்கவில்லையாம், அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையாம். காரணம், அவன் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி வாயில் இருந்து ஏதாகிலும் வந்தால் அப்படியே அப்பட்டமாக நடைபெறுகிறதாக அந்த நாளில் நடந்த சம்பவங்கள் உறுதிப்படுத்துகிறதுனால ஜனங்களிடையும் சற்று பயமும் திகிலும் உண்டாகத்தான் செய்தது. அப்போஸ்தலர்களுடைய வாழ்விலும் கூட அவர்கள் வாய் தவறியா அல்லது அந்த
அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அது அப்படியே சாபமாக பலித்தது என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலையும், அதே போல் நடந்த சம்பவங்களை கண்ணார கண்டதுனால பயம். அதோடு அல்லாதபடிக்கு அதே வேத வசனங்களை அப்பட்டமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறபடினால விசுவாச மக்கள் மத்தியிலும் கூட அந்த பயம் சில வழிகளில் உண்மையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இவன் யார் என்ன செய்தான் என்கின்ற கருத்துக்களை என்னாகமும் 22வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, அன்றைக்கு மோவாப் என்ற ராஜாவாகிய பாலாக் என்று சொல்லுகிறவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பழுத்து பெருகுகிற அந்த சூழ்நிலையில் அவன் இந்த ஜனங்கள் பெருகி கொண்டு போகிறார்களே, இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே, இவர்கள் சபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை கூலிக்கு பொருத்தி குறி சொல்லும்படிக்காக அவர்களை சபிக்கும்படிக்காக தேடுகிறான். அப்படி தேடும்போது தான் இங்கே பீலையாம் மோவாபியர் ராஜாவுக்கு, அதாவது அவனுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வருகிறதாக அந்த சாப்டர்ஸு 23வது அதிகாரம் அப் டு 24 வரைக்கும் வாசிப்பீர்களானால் தெரியும். அதனால் இந்த தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் கேட்குறார். கேட்டுட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல போன்னு சொன்னார். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா, உத்தரவு கொடுக்காமல் இருந்து அதுக்கப்புறமா போக சொன்னார். இந்த இடத்துல அது 12ஆம் வசனம், அதுக்கு தேவன் பீலையாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. இன்றைக்கு செய்திக்கு நான் தலைப்பை கொடுத்தது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றும் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார், தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை முழுமையாக நம்பும்போது அவர் உயிரோடு இருக்கும் வரையில், இன்றைய நாட்களிலே சில வேளைகளில் நாம் பேசுகிற பேச்சு எப்படி இருக்கும் என்றால், எங்கள் அப்பா இருக்கிறாரு, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, அவர் எல்லாவற்றையும் மீட் அவுட் பண்ணிக்குவார், எனக்கு இருக்கிற கஷ்ட நேரத்தில் உதவி புரிவார், என்னை தூக்கி நிறுத்துவார், என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். இப்படி மக்கள் பொதுவடியாக யார் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறார்களோ, யார் உதவி புரிகிறார்களோ அவர்களை பெரிதுபடுத்தி பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தரை முழுமையாக நம்புகிற பிள்ளைகள் பேச வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கு சித்தமானால் இதெல்லாம் நடைபெறும் என்று நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார், வழக்காடுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறபடினாலும், அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாராம்? உயிருள்ள தேவனாக இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் நாம் பேசுகிற பேச்சுகளை கேட்கிறார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார், நம்முடைய தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் புரிந்து வைத்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே சபிக்க வேண்டாம், அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ சபிக்க வேண்டாம், அங்கே அவன் கூட போகாத, நான் அவர்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லும்போதும் மீறி போய் சபிப்பதற்காக துணிகரம் கொண்டவனாக இருக்கிறான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, அதுவே என்னாகமம் 24வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டபொழுது, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த பிள்ளையாம் பார்க்குறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம், நாம் என்ன இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்துட்டோமே என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆனால் அந்த சபித்த சாபத்துக்கோ அல்லது அவன் பேசின பேச்சுக்கோ தேவன் இடம் அளித்தாரா என்றால் இடம் அளிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அன்பு கூர்ந்த தேவன் உன்னை பெரிய அளவில் மாற்ற வேண்டும் என்றும், உனக்காக தேவன் அநேக காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படியாக சில திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இங்கு யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பீலையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினால அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான், இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அதாவது இவன் சபிக்கணும்னு நினைச்சா ஆண்டவருக்கு அது விருப்பம் கிடையாது. காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் போகிறவங்கள வரவங்களே சபித்துட்டு இருந்தால் பயப்பட வேண்டாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த காரணத்துக்கு முன்னிட்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியத்தில் சொல்லும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 33-34 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுத்து அழைத்ததுக்கு பிறகு, அல்லது அந்த அழைப்பை பெற்று அந்த ஜீவனுள்ள தேவனை, உயிரோடு இருக்கிற இயேசுவை நம்புவார்கள் என்று சொன்னால் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அதுதான் 34வது வசனம். முதல்ல பார்த்தோம் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று. 2வது பார்க்குறோம் 34வது வசனத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று சொல்லி ஒரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள், இதுவும் எஸ்பெஷலி விசுவாசத்தில் நம்பிக்கையுடையவர்கள், இயேசுவின் மீது நம்பிக்கையுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்தான் நியாயாதிபதி, அவர்தான் நம்ம படைத்தார், அவர்தான் தூக்கி நிறுத்துகிறார், அவர்தான் நம்முடைய பாவங்களை கழுவினவர். நீதிமான 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறதுக்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். ஒரு விழுந்துட்டான்னா விழுந்து அப்படியே படுத்தே கிடக்கணும், அப்படியே நேராக குழியில் போகணும்னு அர்த்தமா? இல்லை, விழுந்தவன் கட்டாயம் எழுந்திருப்பான், எழுந்திருக்க முயற்சிப்பான். அந்த நேரத்தில் கை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை யார் குற்றம் சாட்ட முடியும்? யார் தன்னுடைய முதுகை பார்க்க முடியும்? என்ன சொல்லலாம், சைடு மிரர் வச்சு பார்க்கலாம், பேக்கில் மிரர் வச்சு பார்க்கலாம் பாஸ்டர், எல்லாம் பார்த்துக்கலாம். ஆனாலும் டெய்லியாக பார்த்துட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நிமிஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறது பிறருடைய முதுகு தான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை யாரும் யாரையும் குற்றம் சாட்ட வேண்டாம், குற்றம் சாட்டவும் முடியாது. அப்படி சாட்டினாலும் நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. அதனால தான் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சில வேளைகளில் நாம் ஜெபிக்கிறது என்னதென்று தெரியாதபடிக்கு ஜெபிக்கிறதுனால நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி, அது மாத்திரமல்லாதபடிக்கு 28வது வசனம், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. தூக்கி போடுங்க. இப்போ நின்று கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஏதாயிலும் என்னுடைய வீட்டிலேயோ மற்றவர்களுடைய சொந்த பந்தத்தில் இடத்துலையோ சில குறைகளை கண்டால் நேரடியாக போய் பேசிடுவோம். பின்னாடியெல்லாம் பேக் பைட்டிங் மற்றதெல்லாம் பேசுகிறது பழக்கமே கிடையாது. அப்படி நான் பேசும்போது கூட என்னுடைய தாயாருக்கு கூட பிடிக்காது, என்னை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கு கூட என்னை பிடிக்காது. பொழுது விழிஞ்சால் பொழுது போனால் நான் வாங்கினது எல்லாமே சாபம். வெளியில் போகும்போதெல்லாம் சாபத்தை கொடுப்பாங்க, நீ திரும்பி வராதுன்னுவாங்க, கூடையில் தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் சாபங்கள் எல்லாம் காரணமில்லாமல் இட்ட சாபம். அது ஒரு பொழுதும் அது தங்காது, அது கிரியைகளை நடப்பிக்க மாட்டாது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை டியூட்டிக்கு போய் முடிச்சுட்டு வீடு திரும்பும் போது வந்து காட்டுவேன், இந்த கட்ட வரலை நிமித்தி கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அன்றைக்கு தினத்தில் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நேரம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சாபங்கள், கொஞ்சம் நெஞ்சமான சாபங்களை வாங்கலை. ஆனால் இப்போ நான் சொல்லுவேன், கொஞ்சம் நெஞ்சமான ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு எல்லாவற்றையும் தேவன் பூர்த்தி செய்திருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் 2 தீமோத்தேயு 1:12 வாசித்து பார்க்கும்போது, நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமையுடையவராக இருக்கிறார். எந்நாள் வரைக்கும்? அவர் என்றைக்கு வருகிறாரோ, அல்லது என் மூச்சு என் ஜீவன் என்றைக்கு போகிறதோ அது வரைக்கும் அவர் கையில் நான் என்ன காரியத்தை ஒப்பு கொடுத்தனோ அந்த காரியத்தை அவர் பத்திரப்படுத்தி வைக்கிறார், அல்லது அதற்கேற்ற பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை சோர்ந்து போக வேண்டாம். ஆனால் நாம் நிறைய பேசுகிறோம் விசுவாசிகள், அதுக்கு குறைவே இல்லாதபடிக்கு பேசுவோம். நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள், விசுவாசத்துக்குரிய வார்த்தைகள், மற்றவர்களை தைரியப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே பேசுவோம்.
ஆனால் தனக்குன்னு வந்த உடனே காற்று போன பலூன் போல் செய்யன்னு சொங்கி போய் உக்காந்துட்டு இருப்போம். என்ன பேசுவோம்? இந்த உலகத்தில் இருக்கிறவனும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு பேசுவோம். அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு பேசுங்க. பெரியவர் தான், அந்த பெரியவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், இன்றும் செவி கொடுத்து கொண்டு இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனம் உண்டோ என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எகிப்தில் ஆலோட்டிகளின் நிமித்தம் இடப்பட்ட கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறார். அங்கு அவர்கள் வேதனைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறார். பார்க்கவே பார்த்தார், கேட்கவே கேட்டார். அதனால் மோசேவை அனுப்பி அடிமதனத்தில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொண்டு வரும்படிக்காக செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது மாத்திரமல்லாதபடிக்கு இங்கு 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5 சொல்லுகிறது, தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். அந்த மத்தியஸ்தர் ஒருவர் நமக்காக இருக்கிறார். யாரும் நேரடியாக தேவனை கண்டவர்கள் இல்லை. அப்படி கண்டு இருந்தால் அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க. வேணுமானால் தரிசனத்தை காணலாம், வேறு என்னத்தை காண முடியும்? அதைத்தான் நம்ம காண முடியும். அல்லது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியும், வேதம் எழுத்தின் வடிவில் நம்மோடு கூட பேசக்கூடும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த நாளில் அங்கலாயத்த காரியம் யோபனுடைய புஸ்தகம் 9 அதிகாரம் யோபு சொல்லுகிற காரியம், அங்கே வேதாந்தவாதங்கள் தன்னுடைய நண்பர்களோடு ஏற்பட்ட பொழுது அவர் சொல்லுகிறார் 9:33, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள்ளே இல்லையே. அன்றைக்கு இயேசு பிறக்கிறதற்கு முன்பாக அங்கலாய்த்த அந்த மனிதன் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியில், அல்லது எங்கள் இருவர் மேலே கை வைக்கத்தக்கதாக. எப்படி ஆர்குமெண்ட் வருது, சாபம் வருது, சண்டை வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, தீர்த்து வைக்கிறதற்கு இன்றைக்கு தலைமைகள் நிறைய புறப்பட்டு வந்தாலும் ஒரு மெய் சமாதானம், சந்தோஷம் இல்லை. இப்படி அங்கலாய்த்த அவன் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறான். யோபனுடைய புஸ்தகம் 16 அதிகாரம் 21 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதருக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கு. எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் ஒருத்தர் இருந்து வழக்காடனா நல்லா இருக்குமே, என்னுடைய பெட்டிஷன் அங்கே போய் சேர்த்தா நல்லா இருக்குமே. எஸ், அவர் இருக்கிறாருங்க. அந்த நாளில் இல்லை, ஆனால் இந்நாளில் அவர் மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்தார், ரத்தம் சிந்தினார், காயங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை கழுவப்பட்டோம். நாம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் நமக்காக பரிந்து பேசுகிறதற்காக தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இவன் அங்கலாய்த்த காரியம் நிறைவேறினது. எனவே நடுவில் ஒரு மத்தியஸ்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று எபிரேயர் 9:15 சொல்லுகிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஒரு புதிய கவனன்ட்டை ஏற்படுத்தினார் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியில். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு சித்தம் கொண்டு இருக்கிறார். யாக்கோபு ஒரு தேவதூதனோடு போராடினார். அப்பொழுது யாக்கோபு கேட்கிறார், நீ யார்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிற அவன், நீர் யார் ஆண்டவரே, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ என் நாமத்தை கேட்பானேன், அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அது ஆதியாகமம் 32 அதிகாரம் 29 வாசித்து பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போன்று ஆபிரகாம் இஸ்மவேலை பற்றி கேட்கிறான். ஆண்டவரே, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ஆனால் இஸ்மவேல் இருக்கிறானே, அவனை பற்றி என்னன்னு? அவனும் 12 பிரபுக்களை பெற்று அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வாயிலிருந்து சாபம் வருவதில்லை. அவர் அப்படி சபிக்கிறவரும் இல்லை, ஆசீர்வதிப்பதற்கு பிரியப்பட்டு இருக்கிறார். அவரை தேட மாட்டார்களா என்று சொல்லி அவர் எண்ணி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 ஈசாக்கு அவன் இருந்த இடத்துல விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அது மாத்திரமல்லாதபடிக்கு
ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோன்னா, நம்ம மனம் மூலம் போக்கில் நம்முடைய விருப்பத்தின்படியாக சில வேளைகளில் நாம் அறிவுபூர்வமான காரியத்தை செயல்படுத்தாமல் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்காக நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம். அதாவது உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதித்ததினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீயே அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஒரு ப்ராமிசரி வேர்ட்ஸ் கொடுக்குறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா, நீ கடன் கொடுப்ப, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லி உபாகமம் 28ஆவது அதிகாரத்தில் உண்டாயிருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை அங்கே நம்ம இப்போ காண முடியும். எனவே உன்னை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம் என்கின்றத நாம் காண்கிறோம். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். கர்ப்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கம், இப்படி பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். ஏறக்குறைய கிட்டத்தட்ட 23 ஆசீர்வாதத்தை அந்த உபாகமம் 28:1-12 வசனங்களை நீங்கள் வாசித்து கொள்ளலாம். அவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பிளெஸ்ஸிங்ஸ் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்குது. அதோடு அல்லாதபடிக்கு தடைகள், போராட்டங்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். தடைகள், போராட்டங்களை கவலைப்படாதீங்க. மிக 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவரை நீங்கள் கூப்பிடணும். அதைத்தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு அனுபவத்தை பார்க்கும். கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி வைக்கிறேன், அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படி சொல்கிறாரு? சங்கீதம் 16:8 வாசித்து பார்க்கும் பொழுது அவைகளில் நம்ம மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அனுபவம், அவர் கர்த்தரை முன்பாக நான் வைக்கிறேன், நான் கவலைப்படலை. பவுல் அப்போஸ்தலன் இதைத்தான் சொல்கிறார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொலோசியர் 3:17 வார்த்தையினால் அது கிரியையினால் அது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. அவரை முன்ன வைங்க, அவரோடு கூட இருங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. பாவத்தை செய்ய முடியுமா? அவர் நாமத்தை சொல்லிட்டு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சில குடும்பங்களே என்கிட்ட வரும்போது, பரவாயில்லைங்க பிரதர், நல்லா குடிங்க, நல்லா பிடிங்க, ஆனால் ஒன்று மாத்திரம் செய்யுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்கிறேன்னு செய்யுங்கன்னு. எப்படி செய்ய முடியும்? பாவத்தை விட்டொழிந்தான், நல்ல காரியத்தை அடைந்தான், குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளில் தாமதம் ஏற்படுகிறது. சோதோம் கோமோர பட்டணத்தை அழிக்க தேவன் தீர்மானம் பண்ணினார். அந்த சோதோம் கோமோர பட்டணத்தில் இங்கு லோத்தும் அவனுடைய குடும்பத்தாரும் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவன் புறப்படுகிறதற்கு தாமதித்த பொழுது, நீ இங்கேருந்து புறப்பட்டு போகணுன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. அது 19ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, அங்கு அந்த தேவ தூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தாமதித்து கொண்டு இருக்கும்பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அது 19:16. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு வைக்கக்கூடியவராக தான் இருக்கிறார். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள் இஸ்ரவேல் மீது. அப்பொழுது நடைபெற்ற சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இடி முழக்கத்தை கொண்டு வந்து அவர்களை முறியடித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்களாக. கர்த்தர் யுத்தத்தை செய்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பயப்பட வேண்டாம், மௌனமாக இருங்க, ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் வழக்காடுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். எனவே நாம் ஒருபொழுதும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆவது அதிகாரம்
27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போடும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அசிரியனுக்கு பயப்படாத. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல தண்டாயுதத்தை உன் மேல் ஓங்குவான். அசிரியனுக்காக பயப்பட வேண்டியதில்லை, நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். தடை என்று சொல்லாத, தடைகளை நீக்கப்படுகிறவர் உனக்கு முன்பாக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீதிமொழியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருகளும் சமாதானமாகும்படி செய்வார் என்று. ஆண்டவரோடு கூட பிரியமாக இருங்க. கர்த்தருக்கு பிரியம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்க. முதல்ல நீ விசுவாசிப்பவர் இன்னார் என்று பேசுகிறத விட கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்கிறார், என்னுடைய வேண்டுதலை கேட்கக்கூடியவராக இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசுவார் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்கள். உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32, 36ஆம் வசனம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, இயேசு உயிரோடு இருக்கும் வரை என்கின்ற தலைப்பின் கீழாக உண்டாயிருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், இன்னும் உண்டாயிருக்கிற தடைகள், இவைகளெல்லாம் நீங்குகிறதற்கு ஒரே ஒருவர் அன்றைக்கு யோபு கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் ஏதோ தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று அவன் அங்கலாய்த்த காலம், எங்கள் இருவர் மேலும் கைகளை வைக்கத்தக்க ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி அன்றைய தினத்தில் அங்கலாய்த்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம். எனவே தேவரீர் இந்த அருமையான வேளையிலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுமக்களின் பாவங்கள் எல்லாம் அதிகமானபடினால் அதை கழுவி சுத்திகரித்து இன்றும் ஜீவிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்கின்றதை மனதளவில் நாங்கள் வைக்கும்போது அவர் எங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார், எங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே அவர் எங்களுக்காக வழக்காடுவார், எங்களுக்காக யுத்தம் செய்வார், எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் கடந்து போகிறோம். நிச்சயமாக ஒரு விடுதலையை கட்டளையிட்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்ணீரும் செந்நீராய் ஓடினதே, கர்த்தனை வேண்டுதல் செய்தனரே. கண்ணீரும் செந்நீராய் ஓடினதே, கர்த்தனை வேண்டுதல் செய்தனரே. அழுகை ஜெயிக்க, பாவத்தை மீட்க தொங்குகின்றார் உனக்காய். அழுகை ஜெயிக்க, பாவத்தை மீட்க தொங்குகின்றார் உனக்காய். கெத்செமனே தோட்டத்தில் என்றும் என் ஆண்டவா. கெத்செமனே தோட்டத்தில் என்றும் என் ஆண்டவா. என் சித்தமே அல்லவென்றார், உம் சித்தமே ஆகட்டுமே. கெத்செமனே தோட்டத்தில் என்றும் என் ஆண்டவா. இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.